நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வீடியோ தான். அதாவது ஜூன் மாதம் வந்து பிறந்துருச்சு. ஸோ ஜூன் மாதத்துக்கு சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கட்டாயமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாதத்துக்கு வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் வந்து என்னென்ன சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். ஒரு விஷயத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகையில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை டீபோர்ட் பண்ணிவிட்ருவாங்க. டீபோர்ட் அப்படின்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, அதுதான் வந்து உண்மை. மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே இந்தியாவிலே வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கே வந்து என்னென்ன பாஸில் போகிறீங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது இங்கே இந்தியா ஏர்போர்ட்லேயே அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. இங்கே திருப்பி அனுப்புனா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் ஓகே ஆகி சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் உங்களை திருப்பி அனுப்புனாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது நீங்கள் டீபோர்ட் பண்ணவங்க லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. 14A ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். 14A ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி திருப்பி அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது தேவையில்லாமல் கம்பெனி சைடும் ரொம்ப மெனக்கடுற மாதிரி இருக்கும். இதனால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ அந்த டாக்குமெண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி சைடில் வந்து நீங்கள் கேட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வாங்கிக்கிங்க. அப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு சில கம்பெனிகள் ஃப்ரெஷராகவோ இல்லை புதுசாகவோ ஒரு சில கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் வந்து புதுசாக கூட அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போய் நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த டாக்குமெண்ட்டால் ஏதாவது டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும். ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மிஸ்டேக்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டாக்குமெண்ட்டை தயவுசெய்து எல்லாத்தையுமே தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து டாக்குமெண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸுக்கு பார்த்துருவோம். இ பாஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு இப்போ மோஸ்ட்லி எஸ்பாஸ் இ பாஸுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் தேவைப்படுது. நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஆனால் அதை வந்து இமிகிரேஷனில் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கட்டாயம் எடுத்து வச்சுக்க வேண்டியது ஐபி கண்டிப்பாக தேவை. ஐபினா வந்துட்டு உங்களோட விசாவை தான் ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எல்லா பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாஸ்போர்ட், உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் இன்னுமே வந்து இந்தியன் ஏர்போர்ட்டில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கொரோனா ஊசி போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கண்டிப்பாக எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்றது தேவை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அதாவது விசா, பாஸ்போர்ட், வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்ஜி அரைவல் கார்டு இது நாலுமே கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். உங்கள்ட்ட எக்ஸ்டர்னலாக நீங்கள் வச்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த அட்ரஸில் தங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒருவேளை வந்து இங்கே இந்தியன் ஏர்போர்ட்லேயோ இல்லை சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒன்றே ஒரு சில அறிவாளிகள் சொல்லுவாங்க, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இப்போ வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸரே கிடையாது, டேரெக்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சில சமயங்களில் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு எந்த அட்ரஸில் தங்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸை எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் இமிகிரேஷன் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா அந்த அட்ரஸை வந்து கொடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த பாஸில் போனாலுமே வந்து ரூம் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எம்ஓஎம் சைடில் இருந்து உங்களுக்கு நீங்கள் எம்ஓஎம் சைடில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கே தான் வந்து முறைப்படி லீகலாக தங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சா அப்படிங்கிறத, எம்ஓஎம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சா அப்படிங்கிறத உங்கள் கம்பெனியில் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? டிக்கெட்டை மறந்துடாதீங்க. ஆனால் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து இமிகிரேஷனில் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஆர்எம்ஐயும் கட்டாயம் கிடையாது. ஆனால் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது எஸ்பாஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்துருவோம். எஸ்பாஸும் இ பாஸும் கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும். விசா தேவைப்படும், பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு அதில் மாதிரியே தான் வந்துட்டு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டும் ஆப்ஷனலு. டிக்கெட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்டிஎஸ் பர்மிட் பார்த்துருவோம். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக விசா வேணும், ஆர்எம்ஐ வேணும், பாஸ்போர்ட் வேணும், டிக்கெட் வேணும், வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும். இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சூரன்ஸ் மாதிரி அந்த பாண்ட் பேப்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்டிஎஸ் பர்மிட்டில் சிங்கப்பூருக்குள்ளே போக முடியும். இப்போ நம்ம எஸ்பாஸ் இ பாஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாண்ட் பேப்பர் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு கண்டிப்பாக பாண்ட் பேப்பர் தேவைப்படும். ஸோ பாண்ட் பேப்பர் வந்து நீங்கள் இல்லாமல் போனீங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாண்ட் பேப்பர்னால் என்னன்னே உங்களுக்கு தெரியாது, எஸ்பாஸ் இ பாஸில் போகிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கம்பெனி சைடில்
எதுவும் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. நீங்கள் திருப்பி தான் ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பாண்டு பேப்பர் தேவைப்படும் அப்படிங்கிறது இந்தியன் ஏர்போர்ட்லேயே கூட வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் தெரியாமல் உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அங்கேருந்து உங்களை டிபோர்ட் பண்ணிவிட்டுருவாங்க. ஸோ கம்பெனியில் கண்டிப்பாக கேட்டு பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க. அதை வந்து சும்மா ஃபோனில் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எங்கே போய் எடுப்பீங்க, ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். விசா, ஆர்எம்ஐ வந்து ஆப்ஷனலு, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பரு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆப்ஷனலு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கட்டாயம் தேவைப்படுறது, அதாவது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது விசா, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பரு, எஸ்ஜி அரைவல் கார்டு. இந்த 6 டாக்குமெண்ட்டும் நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸு. ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டாக்குமெண்ட் எதுவுமே தேவைப்படாது. விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் நீங்கள் ரூம் வந்துட்டு எங்கே தங்க போகிறீங்க அப்படின்ற அட்ரஸ் வந்து கரெக்டாக தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூரிஸ்ட் விசாவுக்கு பார்த்துருவோம். டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த பார்ட்டை வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் யார் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா பேர் வந்து அங்கே போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும், வேலை தேட போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்பான்சர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களோட நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்ற அட்ரஸும் இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, யாரை பார்க்க போகிறீங்க, அதுக்கு உண்டான ப்ரூஃபும் எல்லாமே தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசா, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களோட நேம், அட்ரஸு, ஃபோன் நம்பர் அதை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, அவரை பார்க்க போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க யாரை பார்க்க போகிறீங்க, எதுக்காக அவங்கள பார்க்க போகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸ், இல்லை மேரேஜ் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் இன்விடேஷனு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் டூரிஸ்ட் விசாவில் சேஃபாக போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ராவல்ஸில் போனால் அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க. நம்ம ட்ராவல்ஸில் போகாமல் நம்ம ஸ்பான்சர் மூலமாக போனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் செலவாகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்பான்சர் சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்க சிங்கப்பூர் சிட்டிசனாவோ இல்லை பிஆராக இருக்காங்க அப்படின்னா ஸ்பான்சர் மூலமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு. இந்த பர்மிட்லாம் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் சேமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாவோ, பிசிஎம்மோ சிபிஆர் பர்மிட்டிலோ இதில் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை இந்த ஆர்டர் படி கரெக்டாக எடுத்துக்கோங்க. வேறு ஆர்டர் வந்து மாற்றி எதுவும் எடுத்துடாதீங்க, ஆர்டர் படி கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நீங்கள் வந்து லீவுக்கு வந்து சிங்கப்பூர் வந்திருக்கீங்க, திருப்பி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை. எஸ்ஜி அரைவல் கார்டு மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் புதுசாக ஐபியில் போனால் தான், புது ஐபிஎல் போனால் மட்டும்தான் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே தேவை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து யாராவது ஒர்க் பர்மிட்லையோ இல்லை பிசிஎம் பர்மிட்லையோ சிபிஆர் பர்மிட்லையோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். டாக்குமெண்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஐபிஏ வரும். ஐபி வந்தோன்னா ஐபிஏ வந்து நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எடுத்தோடனே ஃபுல் அமௌண்ட்லாம் கட்டாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் ஐபிஏ பார்த்துட்டு கட்டுங்க. கட்டிட்டு அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேளுங்க. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உடனேலாம் தரமாட்டாங்க, டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் அதாவது ரூம் தங்குறதுக்கு தட்டுப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து டொமெட்ரி வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இதனால் அந்த ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிறதுக்கே உங்களுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஒரு சில கம்பெனி ஆல்ரெடி வந்து ஒரு ஒர்க்கர் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க, அந்த ஒர்க்கரை எடுத்துகிட்டு உங்களை அந்த இடத்துல போட்டுருவாங்க. ஒரு சில கம்பெனி புதுசாக தான் ரூம் தேடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ உங்கள் ரூம் தேடி அதை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகும். ஸோ வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் பெரிய அமௌண்ட்டை கட்டாமல் சும்மா ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் அமௌண்ட்டை கட்டி வைங்க. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணணும். ஆன்போர்டிங் சென்டரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆன்போர்டிங் சென்டர் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டிலே ஆகும், ஆன்போர்டிங் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபி
ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐபி ரிலீஸ் பண்ணோன்னா ஏஜென்ட் ஃபுல் அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத கணத்தில் இழுக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வட்டிக்கு தான் வாங்கி பணம் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆன்போர்டிங் சென்டர் அதாவது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆகிறதுனால அந்த வட்டி கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐபி வந்தோன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டிடுறாங்க. சும்மா ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் கட்டிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கூட கட்டிடலாம். ஏன்னா ஆன்போர்டிங் சென்டர் ரொம்ப டிலே ஆகாது, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டிலே ஆகும் அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஆன்போர்டிங் சென்டருக்கு வந்து சில கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிக்கெட்டை போட்டு கொடுத்துருங்க, இந்த டேட்டில் போடுங்க, நீங்கள் இந்த டேட்டில் நாங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட தெளிவாக பேசிடுங்க. அதாவது நான் டிக்கெட் போடுறேன், சப்போஸ் வந்து இந்த டேட்டில் வந்து ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல, வேறு டேட் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த திருப்பி நான் டிக்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றி போடுறதுக்கோ அமௌண்ட் நான் பே பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பே பண்ணிக்கணும். எனக்கு ஆன்போர்டிங் சென்டர் டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு சிறப்பாக இருக்கும், நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா சில டைமில் வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்காது, அவங்க சொல்கிற டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்காது, நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிடுவீங்க. திருப்பி டிக்கெட்டை மாற்றி போடணும் அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி லொட்டு லூஸ் பண்ணி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டில் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி டிக்கெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் வந்துருச்சு, டிக்கெட்டும் போட்டிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது கேட்கணும். பாண்டு பேப்பர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த எல்லா பர்மிட்டுமே கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிங்கப்பூர் புதுசாக நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், புது ஐபிஎல்ல போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க, பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட். அங்கே போயிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை கம்பெனி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஆன்போர்டிங் சென்டரில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து உங்களே போக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதுக்கு டாக்ஸி எடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு ஆன்போர்டிங் சென்டரில் போயிட்டு அங்கே 2 நாள் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கிளாஸ்லாம் எடுப்பாங்க, மெடிக்கல் போட்டுருவாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் கம்பெனி வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிசிஎம் சிபிஆர் மெரின் பெர்மிட் எல்லாத்துக்குமே ரூல்ஸு. ஒர்க் பெர்மிட்டுங்க தான், டெஸ்ட் அடிச்சு போனாலும் ஃப்ரெஷ் ஐபிஏ அப்படின்னா தான். நீங்கள் 2 வருஷம் யூட்டனை கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்க, திருப்பி நீங்கள் புதுசாக தான் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே தான் ரூல்ஸ். டாக்குமெண்ட் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி ரிலீஸ் ஆகும். ஐபி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர், அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் போடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க. அடுத்து எஸ்ஜி அரைவல் கார்டு வாங்கிக்கோங்க. எல்லாத்தையுமே தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பிசிஎம் சிபிஆர் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சேம் டாக்குமெண்ட் தான். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் நிறையா தேவைப்படாது. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறப்ப நிறையா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை ஃபேமிலியில் யாராவது வந்து சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த பாஸில் போகிறாங்கன்றது உங்களுக்கே தெரில அப்படின்னா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்க, அப்போ தான் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.